சொல்லணும் தெரியல, ஒரு அரசியல் தாழ்ப்புணர்ச்சியா இல்லாட்டி என்ன நோக்கமோ தெரியாது. அடுத்தது ஆட்சி மாற்றம் வரும்போது அந்த அதிகாரிய வரி பணமும் இருக்கு, அதிகாரிய மகண்டிய வரி பணமும் இருக்கு, எல்லார்ட்டையும் வரி பணமும் இருக்கு. ஒரு அரசு வித்தர் செகண்ட்ல ஒரு தலைக்கு 10 லட்சம் என்று 55 தலைக்கு 5.5 கோடி ஒதுக்க முடியும் இந்த நாட்டில். பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தட்டார்மடம் சகாயசீலன். நம்ம வலைவெளியில் இன்றைக்கி நம்ம யாரை நேர்காணல் பண்ண போகிறோம்னு சொன்னால், நம்முடைய நேயர்கள் அனைவருக்குமே நன்றாக தெரிந்த சாத்தான்குளம் சுற்றுவட்டார பகுதியை சார்ந்த சிறந்த சமூக ஆர்வலரும் மக்கள் நல பணியாளருமான அண்ணன் லூர்துமணி அவர்களை நாம் இன்றைக்கு 2வது முறையாக நேர்காணல் செய்திருக்கிறோம். அண்ணா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? உங்களை வந்து 2ஆம் முறையாக நேர்காணல் எடுக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம இன்னைக்கு இந்த நேர்காணலை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், நம்மளுடைய சாத்தான்குளம் சுற்றுவட்டார பகுதியில் இயற்கை வளங்களை மேம்படுத்துவதற்கு இப்போ என்ன தடையாக இருக்குது? அதாவது இப்போ முந்தின காலங்களில் நம்ம பகுதி வந்து அதிக நீர் உள்ள பகுதியாக தான் இருந்துச்சு. எத்தனையோ வருடங்களுக்கு முந்தி ஆக நமக்கு தண்ணி சோர்ஸ் குறைஞ்சிட்டே வருது. ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கே மெயினான நீர் வாழ்வாதாரம் வந்து வைரந்தருவை, புத்தந்தருவை, இந்த பகுதியிலலாம். இதெல்லாம் பல வருடங்கள் நிறையாமல் போகும்போது பல பாதிப்புகளை மக்கள் சந்தித்தாங்க. அப்போதான் இந்த நீர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத கவனிக்கும் போது கலைஞர் ஒரு அற்புதமான கனவா 2009 தாமிரபரணி ஆறு, கர்மேனி ஆறு, நம்பி ஆறு இணைப்பு திட்டம், அது ஒரு நிகழ்ச்சியில் கலைஞரே சொல்லியிருப்பாங்க. இதனுடைய கனவு திட்டம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியில் சொல்லிருப்பாப்புல, 2009 அறிவிச்சு சொல்லிருப்பாப்புல. அப்படி கட்ட ஒரு திட்டத்தில் ஒரு தடை ஏற்பட்டு இருக்குது. ரொம்ப ஒரு கஷ்டமான நிலையாக இருக்குது. அந்த நிலையை தான் நான் இப்போ குறிப்பிட விரும்புகிறேன். சரி, அப்போ வந்து நம்மளுடைய இந்த சுற்றுவட்டார பகுதிகளில், அதாவது நிலத்தடி நீர் மட்டம் இது வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்க. இன்னொன்று வந்து நல்ல சுவையான ஒரு குடிநீராக இருந்த தண்ணி வந்து இன்னைக்கு உப்பாக வந்து மாறினது தான். இல்லை, அதுக்கு நான் எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்கிறேன், அதை மட்டும் கொஞ்சம் கேட்டுடுங்க. இந்த நீர் நல்லா இருந்து அப்படி கம்ப்ளீட்டாக மாறும்போது குடிநீருக்கும் கஷ்டம், விவசாயத்துக்கும் கஷ்டங்கும் போது தான் மக்கள் குடிபெயர்றாங்க. இன்றைக்கி எங்களுடைய நிலம் அதுதான். சாத்தாங்குளம் தொகுதி இழந்ததுனால சிறுவைகுண்டங்கிற ஒரு தொகுதியில் ஒரு பகுதியாக தான் இருக்கும். அப்போ எங்களுக்கு அந்த முழுமையான எல்லா என்னது நன்மைகளும் கிடைக்குதான்னா இல்லை. அப்போ எதுக்கு அதை இழந்தங்கிறது திருப்பி உங்களுக்கு சுட்டி காட்ட வரேன். முந்தி இருந்த நீர் இல்லை, விவசாயம் பண்ண முடியவில்லை, மற்ற தொழில்களுக்கும் நீர் இம்பார்ட்டன், ஆடு மாடு வளர்க்க வேண்டுமென்றாலும் நீர் இம்பார்ட்டன், எந்த தொழில் எடுத்தாலும் நீர் இம்பார்ட்டன். மக்கள் வெளியவே இடம்பெறனால அந்த சாத்தானுங்கிற ஒரு தொகுதியே இழந்தோம். அதே உங்களுக்கு ஒரு பெரிய சான்று. இங்கே நாங்கள் என்ன அடிபட்டோங்கிறதுக்கு ஒரு பெரிய சான்று சாத்தானம் தொகுதியை இழந்தோம். வந்து எப்போ அந்த தண்ணீர் அதன் நிலை மாறிச்சோ, அந்த இனிப்பு அப்படிங்கிறதுலேருந்து உப்பாக எப்போ மாறிச்சோ, அப்போ வந்து இந்த பகுதிகளில் வந்து விவசாயம் அப்படிங்கிறது பரவலாக குறைந்து மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்துக்காக வெளியூருக்கு இடம்பெறுகின்ற ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. தனித்தொகுதியாக இருந்த ஒரு இதை வந்து இழக்கிறது மிகப்பெரிய இழப்பு தான். இப்போ இந்த நிலை மாற சாதாரண சுற்றுவட்டார பகுதிகளில் இயற்கை வேளாண்மை செழிக்க ஏதாவது வழிகள் இருக்கிறதா? அதுதான் அந்த வழியாக தான் சொல்லல. 2009 கலைஞர் தன்னுடைய கனவு திட்டம்னு சொன்னாப்புல. 2009 to 2011 வரைக்கும் இது 4 ஸ்டேஜ் அந்த இதை பிரிச்சிருந்தாங்க, விளைநீர் கால்வாயை. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் இதுவும் கலைஞர் பீரியட்லேயே அது முடிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு நான் அதை எப்படி சொல்லணும் தெரியல, ஒரு அரசியல் தாழ்ப்புணர்ச்சியா இல்லாட்டி என்ன நோக்கமோ தெரியாது. அடுத்தது ஆட்சி மாற்றம் வரும்போது இது வந்து நிறுத்தப்படுகிறது, அந்த வேலை வந்து நிறுத்தப்படுகிறது. பிறகு அந்த அதிமுக ஆட்சியின் 10வது காலம் வரும்போது முந்தி எடப்பாடி அவர்களின் அரசு வந்து அந்த இதை கொஞ்சம் வேகம் எடுக்குது, 3வது ஸ்டெப்பாக கொஞ்சம் வேகம் எடுக்குது. அதுக்கு பிறகு திமுக ஆட்சி இப்போ வருது. இப்போ நாங்கள் ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் எல்லாட்டையும் எண்ணங்களும் ரொம்ப குயிக்காக கொண்டு வருவாங்க. இது ஒரு கலைஞரின் கனவு திட்டம், கொஞ்சம் குயிக்காக. ஆனால் அப்படி அந்த வேலை நடந்த மாதிரி எங்களுக்கு தெரியலை. இந்த கனடியன் கால்வாய் திட்டம் அது வந்து ரொம்ப அத்தியாவசியமாக இருக்குது. இத்தனை ஆண்டுகள் கழிச்சோம், அது ஏன் இன்னும் செயல்படுத்த முடியல? அதில் வந்து என்ன மாதிரியான தடைகள்லாம் இருக்குது? அவங்க சொல்கிறாங்க 90% வேலை முடிஞ்சிருச்சு அப்படிங்காங்க. ஆனால் நாங்கள் என்ன சொல்ல வர்றோம்னா, அந்த திட்டத்தினுடைய கனவே என்னென்னா, கனடியன் 3வது அணையிலிருந்து அது தொடங்கியிருக்கோம். 73 கிலோமீட்டர் வந்து எம்எல் தேரியில் வந்து முத்தமிடுது. இங்கே முத்தமிட்டால் தான் நாங்கள் இந்த பகுதி எல்லாமே செழிக்க முடியும். இந்த திட்டத்தினுடைய நோக்கமே உபரி நீர் 3200 கனஅடி தண்ணி இங்கே வரணும். எங்கே? தாமிரபரணி, கர்மணி ஆறு, நம்பி ஆறு திட்டத்தில் அந்த இதில் இணைஞ்சி பிரிஞ்சு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒன்றா போகணும். ஆனால் அதுக்கு மைனஸாக தொடக்கத்திலேயே திம்மராஜபுரத்தில் ஒரு பாலம்
2000 கனஅடி தண்ணி வர்ற மாதிரி தான் ஒரு பாலம் இருக்குது. அதாவது உங்களோட கோரிக்கையின்படி பார்த்தா நமக்கு ஒரு அளவீடின்படி 3200 கன அடி வர வேண்டிய இடத்துல 2000 கன அடி தான் வருதுன்னு சொல்றீங்க. இப்படி வர்றதுனால அந்த உபரி நீர் வேற ஏதாவது பகுதிகளுக்கு திருப்பி விடப்படுகிறதா இல்லை கடலுக்கு தான் கலக்கப்படுது? கடலுக்கு தான் போகுது. ஏன்னா அது வேற பகுதிகளுக்கு திருப்பி விடுறதுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக நீர்வழி பாதைகள் இல்லை. 13.8 டிஎம்சி தண்ணீர் வருடத்துக்கு எங்கள் கடலில் போய் கலக்குது. அதாவது வந்து ஒரு ஆண்டு ஒன்றுக்கு, அதாவது அந்த உபரி நீர் வருகின்ற சமயங்களில் 13.8 டிஎம்சி அளவுள்ள தண்ணீர் வந்து கடலுக்கு வீணாக கலக்குதுன்னு சொல்கிறீங்க. இதை தடுப்பதற்கு அரசு சார்பில் ஏதேனும் திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதா, நிதி எதுவும் ஒதுக்கியிருக்காங்களா? அந்த தகவல் கொஞ்சம் சொல்லுங்களேன். இவங்க இந்த வெள்ளை நீர் கால்வாய் கனவு திட்டம்னு கொண்டாந்தாங்களா, நிறைய கடலுக்கு வேஸ்ட்டாக போகுது. அப்போ இங்கெல்லாம் தாண்டி எங்கே இந்த பகுதிக்கெல்லாம் வந்து வீணா கடலுக்கு தான் போகுங்கிற காட்டி தான் இந்த வெள்ளை நீர் கால்வாய் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் 3200 கனஅடி நமக்கு உபரி நீர் வெள்ளை நீர் கால்வாய் எங்கள் எம்எல்ஏ ஏரிக்கு வரணுங்கிறது. இதில் 90% வேலை முடிஞ்சிட்டு இருக்காங்க. நாங்கள் என்ன வாத வைக்கணும்னா, அந்த கல்லிடக்குறிச்சி திம்மராஜபுரத்தில் ஒரு 2000 கனஅடி தண்ணி தான் இது வரைக்கும் வந்துட்டு இருந்து. இந்த திட்டத்தை நிறைவேற்றணும்னா 3200 கனஅடி தண்ணி பாலம் கட்டணும். வர்ற மாதிரி கட்டணும். அந்த பாலம் வந்து கட்டிட்டாங்க. ஊருக்காரங்க இதில் திறந்து விடலாங்கும் போது 2000 கனஅடி போகிற இதை வளத்தை உடைச்சாதான் அதை கிராஸ் பண்ணி இதை தாண்டி போகும். உடைக்க விட மாட்டேங்காங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு சொந்தமாக வீடு கட்டுறீங்க, ஒரு திட்டமிடுதல் இருக்கும், வாஸ்து பார்ப்பீங்க, அப்படி நிறைய பார்ப்பீங்க. ஏன்னா நம்ம பணம், நீங்கள் உழைச்சி கஷ்டப்பட்ட பணம், அந்த பணம் வீணாக போயிட விடாண்டு எல்லாம் திட்டமிடுதல் பக்காவாக பண்ணுவீங்க. இவ்வளவும் பண்ணிவிட்டு மெயினாக குளிக்கிற ரூம் பாத்ரூம்லாம் இல்லாமல் ரூம் கட்டிடுவீங்களா? இப்போ அதெல்லாம் கட்டாயெல்லாம் கட்டிடலாம். அப்போது நான் என்ன சொல்ல வரேன், இது எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த பாதையில் என்னெல்லாம் போகுதுன்னு ஒரு அதிகாரி ஜட்ஜ் பண்ணணுமா வேண்டாமா? கட்டாயம் அவங்க 2000 கனஅடி தண்ணி போகிற பாதையில், மேல் பாதையில் என்னெல்லாம் போகுது? கனரக வாகனம் போதா, என்னுடைய மத வழிபாடு சார்ந்து சப்பரங்கள் போதா, இது எல்லாமே அப்சர்வ் பண்ணி தான் ஒரு அதிகாரி முடிவெடுக்கணும். ஒரு கூட்டம் போட்டு இது பண்ணி. ஏன்னா ஒரு அரசுடைய திட்டம், அரசு வந்து மக்கள் காட்டி செய்கிற திட்டம், எந்த திட்டமிடுதலும் இல்லாமல் கிட்டத்திலே ஒரு பாலத்தை கட்டுறாங்க. அந்த பாலத்தில் அந்த ஊரோட மத நம்பிக்கையின் அடிப்படையாக போகிற தேர் போக முடியலை. 4 மாதமாக என்ன, ஒரு 4 தடவை புரட்டாசி, வைகாசி, அடுத்தது கந்த சஷ்டி, தசரா, 4 தடவை அந்த தேர் போகுது. அதில் என்ன காரணம்? அது வந்து குறுகியதாக இருக்குதா, இல்லை ஒரு வழித்தடம் தள்ளி போகுதா? தள்ளி போகுது. தள்ளி போனால் அதில் போகிற தேர் நேர போய் அப்படி இறங்கி அந்த வீடு அதில் பக்கத்தில் வந்துடுது. அப்போ தேர் திரும்ப முடியாது. ஏன்னா இவங்க மீடியமான சைஸ் தேர் வச்சு 13 அடி உயரத்துக்கு அதை உயர்த்திருக்காங்க. அப்படிங்கும்போது அது நிற்காது அந்த இடத்துல. அதனால் அவங்க எடுத்து செல்றதுக்கு அவங்களுக்கு சிரமமாக இருக்குது. இப்போ உடைக்க விட மாட்டேங்காங்க. இப்போ இதற்கு வந்து மாற்று வழி ஏதாவது இருக்கிறதா? அந்த பாலத்தை வந்து சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது? அது அரசு என்ன ஒன்று பண்ணியிருக்கு பாருங்கள். இந்த 3200 பாலம் அப்படி விட்டுட்டு இதை திருப்பி உடைச்சிட்டு 2வது பாலம் ஓடுறதுக்கு ஒரு 8 மாதத்துலேயே ஒரு ப்ரொபோசல் அனுப்பியிருக்காங்க. இப்படி செய்வதனால மக்களோட நிதிங்கிறது ரொம்ப வீணாகுமே. கண்டிப்பா. அதான் நான் அதிகாரிகளுக்கு சொல்றேன், உங்களுடைய அரசுடைய நிதியை நீங்க என்னைக்கு உங்களுடைய மகனுக்கு, உங்களுடைய மகளுக்கு, உங்களுடைய சகோதரிக்கு, உங்களுடைய சகோதரனுக்கு அப்படி ஒவ்வொருத்தருக்காக நினைச்சு நீங்க என்னைக்கு கெட்டிலோ அன்னைக்கு தான் நம்ம நாடு மேன்மை பெறும். இது அரசு பணம் தானே, என்னென்னி போனாலும் பரவாயில்ல. இதில் திட்டமிடுதல் இல்லாமல் கெட்டுனா என்னுடைய வரி பணமும் இருக்குது, உங்களுடைய வரி பணமும் இருக்குது, அந்த அதிகாரியுடைய வரி பணமும் இருக்குது, அதிகாரியுடைய மகனுடைய வரி பணமும் இருக்குது, எல்லாருடைய வரி பணமும் இருக்குது. ஆனால் அதில் நஷ்டம் ஆனால் அரசு நம்மளுடைய வரி பணத்தை ஈஸியாக கொடுத்துரும். இதே இது நான் 1 கோடி கட்டி வீடு கட்டி இது பண்ணி நான் நஷ்டம் அடைஞ்சேன்னா எவ்வளோ வலி எனக்கு இருக்கும். அந்த வலி வரணும் அதிகாரிக்கு. ஐயோ இப்படி பண்ணிட்டோமே, இது தப்பு இல்லை. அந்த வலி என்னைக்கெல்லாம் அதிகாரிகளுக்கு வருதோ அன்னைக்கு உண்மையாக நான் சொல்கிறேன், நம்ம நாடு ரொம்ப மேன்மைப்படும். 3 கோடி இது பண்ணால் போதும். அதையும் அவங்க அதில் ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்க. நல்லா கவனிச்சுடுங்க. திருப்பியும் ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்க. என்னங்க, ஒரு 57.8 கோடிக்கு ப்ராஜெக்டாக அனுப்புகிறாங்க. இதை தனியாக அனுப்பாமல் கலைஞரின் கனவு திட்டம், அதாவது திசைவள பகுதியில் திசையன்வளை, ராதாபுரம், நாங்குநேரி, உடன்குடி, சாத்தான்குளம், இந்த பகுதியின் மெயின் வாழ்வாதாரம் வறண்ட பகுதியின் பாலைவனமாக இருக்க பகுதி ஒரு சோலைவனமாக ஆகணுண்டு கலைஞர் கண்ட கனவு. இதை செயல்படுத்துறதுக்கு எவ்வளோ ஒரு மைனஸாக தனியாக போடாமல் ஒரு 3 கோடின்னு போயிட்டுருந்தா அப்போவுமே ஃபண்டு அலாட் ஆகிருக்கும். மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 4 மாதத்தில் கட்டி முடிச்சிருக்கலாம். ஏன்னா 4 மாதத்துலேயும் சப்பரம் போகாது. அப்போ அரசு எங்கே மைனஸ் பண்ணுது? நிதி பற்றாக்குறை. காமராஜர் ஐயா பிறந்த மண், கக்கன் பிறந்த மண், அடுத்தது வாழும் நல்லக்கண் ஐயா பிறந்த மண். இப்படிப்பட்ட மண்ணில் ஒரு குடித்தவர்களுக்கு 5.5 கோடி வித்தன் செகண்டில் ஒதுக்க முடியுது. ஒரு பகுதியின் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்தின் மொத்த விவசாய வாழ்வாதாரம், குடிநீர் வாழ்வாதாரம், உப்புத்தன்மையை குறைக்கும் வாழ்வாதாரம், இப்படி பல வாழ்வாதாரத்துக்குள்ளதுக்கு ஒரு 3 கோடி ரூபாய் நிதி பற்றாக்குறை என்றால் எப்படி ஏற்றுக்கொள்வதில்லை? நெஞ்சு பொறுக்குதில்லையே என்ன மாதிரி
வேதனையான ஒரு விஷயமாக உங்களோட வேதனை புரிகிறது. இப்போ வந்து அந்த 3200 கன அடி தண்ணி போகிறதுக்கான பாலத்தை வந்து ஏற்கனவே கட்டிருங்கன்னு சொன்னீங்க. இப்போ அதை வந்து உடைச்சிட்டாங்களா, இன்னும் உடைக்கலையா? இன்னும் உடைக்கல ரெண்டையுமே உடைக்கல. என்ன அந்த ஃபண்டு அலாட் ஆன பிறகு தான் இதை உடைப்பாங்க. இந்த 2000 உடைக்காங்களா 3200 உடைக்காங்களான்னு தெரியல. 2000 உடைக்கணும்னா மீண்டும் அடுத்த வருஷம் தான் அதை செய்ய முடியுங்கிற கோணத்தில் அவங்க சொல்கிறாங்க. அவங்ககிட்ட விசாரித்தோம், ஊர் தலைவரை விசாரித்தோம், சப்புரத்தை காட்டினாங்க. அவங்க எல்லாத்தையுமே நாங்கள் ஆய்வு செஞ்சோம். இவ்வளோ ஒரு சாதாரண நபர்கள் நாங்கள் போய் ஒரே நாளில் ஆய்வு செய்த விஷயத்தை ஏன் அதிகாரிகளால் அப்சர்வ் பண்ண முடியல? இவ்வளோ பெரிய திட்டத்தை, ஒரு கலைஞரின் திட்டத்தை செய்யும்போது இதில் என்ன குறைகள் இருக்குது என்று ஏன் அதிகாரிகளால் ஆய்வு செய்ய முடியல என்று நினைத்தால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு நாளில் போய் நாங்கள் எல்லாம் விசாரிக்கும். ஊர் மக்கள் அழகாக சொல்லி இதில் படித்துறை இருக்கிறது, இந்த படித்துறையை நவட்டி விடக்கூடாது, இதில் நீர் மாலை செய்வோம், இதை உயர்த்தினாலும் எங்களுக்கு இதில் படிக்கட்டி வைத்து தர வேண்டும், எல்லாம் எங்கிட்டே சொல்கிறாங்க. அதிகாரிகள்கிட்ட சொல்ல மாட்டாங்களா? அப்போ எந்த இடத்துல இவங்க கோட்டை விடுறாங்க? இல்லாட்ட அதை ஈஸியாக கடந்து செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்களா என்றே தெரியவில்லை. இப்போ வந்து நம்மளுடைய சாத்தான்குளம் சுற்றுவட்டார பகுதிக்கு இந்த நிலத்தடி நீர் தன்மையை மாற்ற அந்த பாலத்தை வந்து சரியான முறையில் கட்டப்பட்டால் அந்த இடத்துல ஒரு முதல் தீர்வு நமக்கு கிடைக்கும். முதல் தீர்வு கரெக்ட். ஃபர்ஸ்ட் தீர்வு முதல் தீர்வு மைனஸ்னு சொல்றதுல முதல் தீர்வு அதில் எங்களுக்கு அது நமக்கு கிடைச்சிரும். இரண்டாவது வேற எங்கேயாவது வர்ற வழிகளில் ஏதாவது தடைகள் இருக்கிறதா? வர்ற வழிகள் தடை என்பதை விட வர்ற வழிகள், அதை தாண்டி வர்ற வழிகளில் தடை இல்லை. டேரெக்டாக எம்எல் தேரி வரைக்கும் தண்ணி வந்துடுது. எம்எல் தேரியில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. 63 ஏக்கர் எம்எல் தேரி. 63 ஏக்கரில் இவங்க ஒரு 23 ஏக்கருக்குள்ள நீர் நிற்கிற மாதிரி தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. மீதி ஒரு 40 ஏக்கரை வந்து அதை கொஞ்சம் அதை நீர் நிற்கிற மாதிரி கொஞ்சம் சரிப்படுத்தணும்ல, அந்த தன்மைகளை அதுவும் நிதி பற்றாக்குறை என்று பெண்டிங் வைத்திருக்கிறார்கள். இதில் அடுத்தது நமக்கு கடைசி எண்டு வந்து சாலைப்புதூர் 123 ஏக்கர். இதுதான் இதில் தண்ணி வந்தால் தான் மெயின் அந்த பகுதிகள் எல்லாம் வளம் பெறும். உப்பு நீர் மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. வருடந்தோறும் வந்தால் இல்லாட்டி வருடந்தோறும் வரவில்லை என்றால் இந்த உப்பு நீர் திருப்பியும் இங்கே உள்வாங்கி தான் வரும். வருடந்தோறும் வந்தால் இந்த 123 ஏக்கரில் ஒரு பிரச்சனை இருக்குது. ரொம்ப காலமாகவே ஓடுது இந்த பிரச்சனை. ஒரு தனிநபர் ஒரு 12 வருக்கான கேஸ் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 11 மற்ற எல்லாருமே விட்ரா பண்ணிட்டாங்க. ஒரு தனி மனிதர் மட்டும் அவருடைய தோட்டத்தை பாதியாக பிரித்து இந்த இது செல்கிறது, சென்ட்ரா பிடிச்சு இந்த இது செல்கிறது. அதனால் அவர் பகிரங்கமாக இருந்தார், கோர்ட்டில் போட்டு அவர் ஸ்டே ஆர்டர் வாங்கி கொண்டார். இப்போ அதுக்கு வந்து அரசின் சார்பில் என்ன தகவல் சொல்லியிருக்கிறாங்க? அந்த வழக்கு வந்து திரும்ப பெறப்பட்டுள்ளதா? இந்த நபருக்காக எக்ஸ்ட்ரா ஒரு பாலம், அவர்கள் இந்த சைடுலேருந்து இந்த சைடு வருவதற்கு ஒரு எக்ஸ்ட்ரா பாலம் போட்டு தருகிறோம், கேஸை வித்ரா பண்ணுங்க. ஆனால் இன்னும் அவர்கள் வாங்கவில்லை. ஆனால் கோர்ட்டில் கடைசி தன்மை முடிந்து விட்டது. ஜட்ஜ்மெண்ட் தான் வர வேண்டும், தீர்ப்பு தான் வர வேண்டும். தீர்ப்பு வந்தால், ஆனால் எம்எல் தேரியில் இப்பொழுது நல்ல வேலை செய்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு 3/4 கிலோமீட்டர் தான் தோண்ட வேண்டும். அந்த 3/4 கிலோமீட்டரில் தான் அந்த நபரின் கேஸ் கொடுத்த நபரினுடைய இடம் இருக்கிறது. அதில் கொஞ்சம் நம்ம கேஸு ஜெயித்து அவங்க வேண்டாம் அப்படின்னு பின்வாங்கியவர்கள் அரசுக்கு கொடுத்துட்டாங்க. அவங்களுடைய இடமும் கொஞ்சம் இருக்குது, இவங்களுடைய இடமும் இருக்குது. இதை நிறைவு செய்து விட்டால் போர்க்கால அடிப்படையில் இந்த வருடம் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. ஏன்னா ஒவ்வொரு வருடமும் கடந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள் ஒழிய, ஏன்னா இந்த வருடம் போன வருடம் கொஞ்சம் மழையால் தான் நாங்கள் தாக்கு பிடிக்கும். இல்லாட்டி சுத்தமாக அப்படி எல்லா வருடமும் இப்படி மழை பெய்யும் என்றும் நான் சொல்ல முடியாது. மழை வருடம் வரவும் நாம் அருமையாக அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாதம். அப்போ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? மெயினாக நினைங்க, நீரின்றி அமையாது உலகு. ஒரு மனிதனை ஒரு ரூமுக்குள்ளே நீங்கள் வைத்து பல பெரிய கோடீஸ்வரனை வைத்து ஒரு நீரும் வைக்கிறீர்கள், பெட்ரோலும் வைக்கிறீர்கள், டீசலும் வைக்கிறீர்கள். இந்த ஒரு மாதத்தில் இந்த 3ல் எதை நீங்கள் பயன்படுத்துவீங்க? எத்தனை கோடியாக இருந்தாலும் ஏழைப்பாளையாக இருந்தாலும் முக்கியமாக நீர் தான் முக்கியம். கட்டாயம் வந்து அது அடுத்ததாக உங்களை ஒரு ரூமில் நான் வைத்து ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு சாப்பாடும் தருகிறேன். அடுத்தது தங்கம், வைரம், வைடூரியம், கோமம் எல்லாம் நான் வைக்கிறேன். சாப்பாடோட இந்த 4 சேர்த்து வைக்க நீங்கள் எதை எடுப்பீங்க? அத்தியாவசியம் என்பது நீர், சாப்பாடு. அப்போ அரசுக்கு என்னது நமக்கு முதன்மையாக தேவை என்பது தெரிய வேண்டும். என்ன ஹைடெக்க போனாலும் கஞ்சி இம்பார்ட்டன்ட். உணவு, நீர் என்பதெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு அத்தியாவசியம். அதை வந்து கண்டிப்பாக வந்து அரசு புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய கோரிக்கைகள் இது தொடர்பாக நீங்கள் வந்து ஏதாவது முன்னெடுத்திருக்கீங்களா? அரசுக்கு ஏதாவது வலியுறுத்துறீங்களா? தொடர்ந்து வலியுறுத்துறேன். என்னுடைய ஒரு நியூஸ் இப்போது ஒரு மாதத்துக்கு முந்தி எங்கள் சென்னையில் பேப்பரில் வந்துருந்து, சென்னை பகுதி, கோயம்புத்தூர் பகுதி இதிலலாம் வந்துரு பாருங்கள், இதில் இருக்குது. இப்போ ஒரு மாதம் முந்தி தினமலரில் வந்திருந்தது. கோவை, சென்னை எல்லா இடத்துலையும் தினமலரில் வந்திருந்தது. நான் ஒரு கடைமடை பகுதியில் உள்ளவன், நான் கொடுத்த பதிவு சென்னையில் வந்திருக்கிறது.
அப்படி என்றால் நாங்கள் எங்களுடைய முன்னெடுப்பு அதை நாங்கள் அதிகமாக செயல்படுத்த போய் தான் இவர்கள் எல்லாம் எங்களுடைய இதில் போடுகிறார்கள். இதற்கு அடுத்தபடியாக அரசு துறை சார்பில் ஏதாவது பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதா? இந்த எம்எல் தேரியில் பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி வந்ததுக்கு பிறகு ஆமாம், கொஞ்சம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அது இடங்கள் முன்னெடுக்கப்படுகிறது. ஆனால் திம்மராஜபுரத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லை. அந்த அதிகாரி, அது சார்ந்த அதிகாரி 2 வருடம் நான் ஃபோன் காலில் தொடர்பு கொண்டு இதில் ஏதோ முன்னேற்றம் இருக்கிறதாண்டா நிதி ஒதுக்கவில்லை. ஆமாம், அப்பொழுதுதான் எனக்கு நான் சொன்னேன்ல அந்த நெஞ்சு பொறுக்குதில்லை அப்படின்ட்டு. மது அருந்தியவருக்கு கள்ளக்குறிச்சி நல்லா கவனிச்சு விடுங்க. சாராயத்தில் இறக்காங்க. அவங்க என்ன தவறு பண்ணி இறக்காங்க? கள்ளச்சாராயத்தை தன்னுடைய மனைவியை மறந்து, தன்னுடைய குழந்தைகளை மறந்து, இந்த சமூகத்தை மறந்து, எல்லாத்தையும் மறந்து தவறுதலாக மிகவும் தப்பு செய்து குடித்து இறக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு அரசு வித்தர் செகண்டில் ஒரு தலைக்கு 10 லட்சம் என்று 55 தலைக்கு 5.5 கோடி ஒதுக்க முடியும். இந்த நாட்டில் ஒரு பகுதியின் மொத்த வாழ்வாதாரத்திற்கு ஒரு 3 கோடி ஒதுக்க முடியும் நிதி பற்றாக்குறை என்று சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அவர்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஆனால் இது அதை விட இம்பார்ட்டன்ட்ல. நம்ம வலைவழியில் இந்த நேர்காணல் மூலமாக நீங்கள் அரசுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? கண்டிப்பாக, உண்மையாகவே நான் காமராஜர் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று தான் எந்த அரசு வந்தாலும் கூறிக்கொண்டிருக்கேன். அப்போ இன்னும் யாரும் காமராஜர் ஆட்சி தொடவில்லை என்பதன் அர்த்தம். எந்த அரசு வந்தாலும் நாங்கள் காமராஜர் ஆட்சி அமைப்போம். அப்போ அந்த காமராஜர் ஆட்சியில் என்ன இருக்கிறது, என்ன மேன்மை இருக்கிறது என்று திருப்பி அதை படியுங்கள். ஒரு தடவைக்கு 100 தடவை அந்த பாடத்தை படியுங்கள். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர் வாழ்ந்த தமிழ்நாடு இது. அப்போ எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டும் என்பதை, எவ்வளவு கைட்டக்கா தொழில்களை கொண்டு வந்தாலும் நீர் இம்பார்ட்டன் அப்படிங்கிறது. நான் இப்போ சமீபத்தில் ஒன்றை படித்தேன், அது ஒரு வேதனை. தண்ணிகளை கார்பரேட்டுகள் 100 லிட்டருக்கு எவ்வளோக்கோ ₹1.50 கொடுத்து, 1000 லிட்டருக்கோ ₹1.50 கொடுத்து தான் வாங்குறாங்க. அவங்களே வரிப்பணம் கட்டவில்லை. 216 கோடி வரிப்பணத்தை கட்டவில்லை. எவ்வளோ பெரிய வேதனையான விஷயம். இந்த வரிப்பணத்தை வாங்கி கூட நீங்கள் ஒரு 3 கோடி ஒதுக்கலாமே. 216 கோடி வரியை வாங்கினா 3 கோடிங்கிறது அவ்வளோ பெரிய தொகையே இல்லை. எவ்வளவு சாதாரண ஒரு விஷயம். இவர் தனிநபர்கள். இதே இது நாங்கள் ஒரு வீட்டுக்கு 30 ரூபாய் தண்ணிக்கு கொடுக்கவில்லை என்றால் உடனே பஞ்சாயத்து கிளருக்கு வந்து விடுவார், தண்ணி நிறுத்த விடுவோம் என்பார். அப்போ அரசிடம் இந்த கொள்கை இல்லையா? ஒரு பஞ்சாயத்துக்கென்று வகுக்கப்பட்ட கொள்கை கூட ஒரு அரசிடம் இல்லையா? ஏன் இந்த தனியார்களிடம் தண்ணியை விற்று நமக்கு குடி தண்ணீர் இல்லாமலும், விவசாயத்துக்கு தண்ணீர் இல்லாமலும், ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் இல்லாமலும் இருக்கும் நேரத்தில் ஒரு கார்ப்பரேட்டுக்கு தண்ணியை விற்று ஏன் எங்களை வஞ்சிக்கிறீர்கள் என்பது என்னுடைய வாதம். அதனால் அந்த தவறை திருத்திக் கொள்ளுங்கள். கார்ப்பரேட்டுக்கு கொடுக்க வேண்டுமென்றால் மக்கள் சார்ந்த விவசாயம், நீர், கால்நடைகளுக்கு தண்ணீர் போக கொடுங்கள். அவர்கள் வாழ்வாதாரம் ஒன்றும் முக்கியமல்ல. அவர்கள் அதை விற்று சம்பாதிக்கிறார்கள். நம்முடைய சாத்தான்குளம் சுற்றுவட்டார பகுதி மக்களின் வாழ்வாதாரம், நீர் மேலாண்மை மேம்பட கள ஆய்வு செய்திருக்கிற அண்ணன் லூர்துமணி அவர்களை நம்முடைய வலைவழியின் சார்பில் மனமாற வாழ்த்துகிறோம். இதை பார்க்கின்ற அரசு துறையினருக்கும் நாங்கள் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். கனடியன் கால்வாய் திட்டப் பணிகளை விரைந்து முடிக்க அண்ணன் லூர்துமணி அவர்கள் சார்பாகவும் எங்கள் வலைவழி சார்பாகவும் உங்களை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.